நம்ம எல்லாருமே முட்டாள்கள் கிடையாது. அவரவர்கள் அவரவர்களுடைய அனுபவ அறிவிற்கேற்ப கண்டிப்பாக புத்திசாலிகள். நானே உங்களை ஒரு தப்பாக ஒன்று சொல்லி கொடுத்தா கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஏதோ குருஜி வந்து ஃப்ளோவில் சொல்லிட்டாரு, விட்டு போனால் போதும் மன்னிச்சிடலான்னு விட்டுருவீங்களே தவிர, நான் தப்பாக ஒன்று சொல்லி கொடுத்தா கூட நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டீங்க. உண்மை வலியது கண்டிப்பாக வாழும். 8-12 சுபத்துவம் காலம் காலத்திற்கு நிற்கும். சரி, ஏன் போன தடவை எல்லாரும் சொல்லலை, நீ மட்டும் என்ன பெரிய ஆளா, நீ மட்டும் கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்டால், இந்த அளவுக்கு ஃப்ளைட்டையும் கப்பலையும் கண்டுபிடிக்கல, இந்த அளவுக்கு யாரும் ஊரை விட்டு ஓடி போகலை. இப்போ எல்லோரும் ஊரை விட்டு ஓடி போகிறதுனால, வீட்டுக்கு ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறதுனால இந்த விதி என் மண்டைக்கு ஏதோ ஒன்று கடவுள் கொடுத்துருக்கிறார். 8ஆம் இடம் வெளி மாநிலத்தை குறிக்கிறது. இதில் என்ன ஒரு அதிசயம்னா, நானே கிரகங்களுடைய செயல்பாடு பரம்பொருளுடைய கருணையை நினச்சி நிறைய அளவில் இது பண்ணியிருக்கிறேன். 1950களுக்கு பிறகு தான் வந்து மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தவர்களுக்கு 8-12 சுபத்துவ அமைப்புகள் செயல்படலை. அப்போ அரசாங்கத்துக்கும் ஜோசியத்துக்கும் எவ்வளோ அளவு அருமையாக கனெக்ட் ஆகுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? ஒரு பிரபல நடிகர் 8-12 சுபத்துவம் இல்லை. 8-12 சுபத்துவம் இல்லாத போது வேறொரு மாநிலத்தில் பிறந்த அவர் வந்து நம்முடைய மாநிலத்தில் எப்படி செட்டில் ஆகிறார் அப்படின்னு பார்த்தா, அவர் பிறந்த போது ரெண்டும் ஒரே மாநிலமாக இருந்தது. இதுதான் உண்மை. ஒரு பிரபல அரசியல் தலைவிக்கு அதை சொல்லலாம். ஆக அரசியல் என்பது, ஜோதிடம் என்பது என்ன? வாழ்வியல். அரசியலும் வாழ்வியலும் எப்படி பிரிக்க முடியாதோ, ஆக இந்த மாதிரி கிரக அமைப்புகள் மிக நுணுக்கமாக இருக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் சகோதரர் கேட்ட கேள்விக்கு 8ஆம் இடம் வெளி மாநிலத்தையும் 8ஆம் இடம் ஆறு தாண்டதையும் 12ஆம் இடம் கடல் தாண்டதையும் குறிக்கும்னு நான் சுருக்கமாக சொல்லுவேன். 8ஆம் இடம் வந்து வெளிநாட்டுக்கு போகிறத குறிக்குது, 12ஆம் இடம் வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு போகிறத குறிக்குது, 12ஆம் இடம் நாட்டுக்கு போகிறத குறிக்குது. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள் தான். திருப்பி திருப்பி போர் அடிக்கிற விஷயமா இதைத்தான் சொல்லுவேன். ரிஷப லக்னம் 8ல் மட்டும் குரு, 12ஆம் இடத்துல வேறு எந்த அவங்களுடைய சகோதரி மகனுக்கு பார்க்கலாம். இன்னொரு நுணுக்கத்தை இன்னும் சில 100 ஜாதகங்கள் கிடைத்ததற்கு பிறகு, அந்த கன்ஃபர்மேஷனுக்கு பிறகு சொல்லித்தர்றேன். இந்த 8-12 சுபத்துவத்திலையும் 13 நிமிஷத்துக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. 9 நிமிஷத்துலேருந்து 13 நிமிஷத்துக்குள்ளே. அது இன்னும் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் இன்னும் சில 100 ஜாதகங்களை பார்த்த உடனே இந்த 8-12 சுபத்துவ விதிக்குள்ளேயும் நான் ஒரு நுணுக்கத்தை சொல்கிறேன். அதாவது 2 மணி நேரம் இருக்குது. ரிஷப லக்னத்தில் 2 மணி நேரம் இருக்குது. அந்த 2 மணி நேரத்தில் அன்றைக்கு ஒரு 1000 குழந்தையாவது பிறந்திருக்கும். சில உன்னதமான ஜாதகங்களில் வேறு யாருமே பிறக்கலைன்னு வச்சுக்குவோம். சில உன்னதமான ஜாதகங்களில் வேறு யாருமே பிறக்கலை. ஜெயலலிதா பிறந்த ஜாதகத்தில் அவர் தான் பிறந்தாரான்னு கேட்டால் நான் வந்து பதிலே சொல்ல முடியாது. ஜெயலலிதா ஒரு பேரரசி, கலைஞர் ஒரு பேரரசன். இன்றைய முதல்வர்கள், இவர் மோடி ஐயா பிறந்தார். மோடி ஐயா உண்மையிலே ஒரு பேரரசனா, மகா சக்கரவர்த்தின்னு தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக கீழ்நிலை, அதாவது மாநில லெவல் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு உயர்நிலை அதிகாரம் என்கின்ற 30 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தனிப்பட்ட ஒரு உயர்நிலை பிறவி என்பது தான் உண்மை. மோடி ஐயா பிறந்த நேரத்தில் வேறு யாரும் பிறந்திருக்க மாட்டாங்களான்னா, அவர் பிறந்த அந்த லக்னத்தில் வேறு யாரும் பிறந்திருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது, விஞ்ஞானத்தில் ஒன்று சொல்லுவாங்க, சந்தேகம் இருக்கின்ற வரைக்கும் அது உண்மைதான் ஏற்றுக்கொள்ளப்படும்ட்டு. யாராவது ஒருத்தர் இன்னும் 100 வருஷம் கழித்து பிறந்து வந்து இதை நிரூபிக்கிற வரைக்கும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தத்துவமாக தான் இருக்கும். உண்மையிலேயே உயர் பிறவிகள் என்று சொல்லப்படக்கூடிய உயர்நிலை பணக்காரர்கள், உயர்நிலை அதிகாரம் உள்ளவர்கள் பிறந்த நேரங்களில், நான் இப்போ 50 வருஷமாக ஜோசியம் பார்க்குறேன். 40 வருடங்களாக பலன் சொல்லுகின்றேன். 40 வருஷமாக பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 50 வருடமாக எனக்கு ஜோதிடத்தில் அனுபவம். அப்போ அந்த 40 வருட ஜோதிடத்தில் நான் இது வரைக்குமே ஜெயலலிதா அவர்கள் பிறந்த அதே நாளில் பிறந்த ஜாதகத்தை பார்த்துருக்கேன். பக்கத்து முக்கத்தில் ஜெயலலிதாவுடைய உண்மை ஜாதகத்தை என்கிட்ட காட்டினவர் ஜெயலலிதா அவர்களுக்கு 6 நாட்களுக்கு முன்பாக பிறந்து இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய, அவருடன் 1ஆவதிலிருந்து 10ஆவது வரைக்கும் ஒன்றா படித்த அவருடைய தோழி இன்றைக்கும் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகத்தை அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டு சில விஷயங்களை அதை கேட்குறாங்க, இதை கேட்குறாங்க, அது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்குன்ட்டு. அவங்களுடைய தோழி 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் ஒன்றா படித்தவங்க, அவங்களோட 6 நாள் முன்னாடி பிறந்தவங்க. அவங்களும் ஓரளவுக்கு பிரபலமானவங்க தான். இப்போ அந்த இடத்துலையே ஜெயலலிதா அம்மையார் அவருடைய ஜாதகமாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், அடுத்தடுத்த நாட்களில் அதே நாட்களில் வேறு நேரங்களில் பிறந்தவர்களுடைய ஜாதகங்கள் வருதே தவிர அதே லக்னத்தில் பிறந்தேன்னு யாரும் வரல. இப்போ ஒரே நாளில் பிறந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். நிறைய ஜாதகங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது அப்படியே வரும். திருமண பொருத்தம்லாம் பார்க்கும்போது ஒரே நாளில் பிறந்த அடுத்தடுத்த லக்னங்களில் பிறந்தவர்கள், அதே லக்னத்தில் பிறந்தவர்களுடைய ஜாதகங்கள்லாம் அடிக்கடி பொருத்தம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வரும். ஆகவே
ஒரே 2 மணி நேரத்தில் ரிஷப லக்னம் 12 8 குரு 12ஆம் இடத்தை பார்க்குறார். அவருக்கு வெளிநாட்டுக்கு போயிடுவோன்னு சொல்கிறோம். கூட ஒரு 1000 பேராவது தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ பிறந்திருப்பாங்களே, அந்த 1000 பேரும் வெளிநாட்டிற்கு போவார்களா என்றால் லக்னத்திற்குள் 9 முதல் 13 நிமிடம் வரையிலான ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை சொல்லித்தரேன், இன்னும் எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை. அது உள்ளே போகும்போது இன்னும் சில நுணுக்கங்கள், யார் சரியாக அந்த நேரத்தில் போவார், யார் அதாவது இதுக்குள்ளே ஒரு இந்த கணக்கு இருக்குது. 200 கிலோமீட்டரா, 300 கிலோமீட்டரா, 400 கிலோமீட்டரா, 1000 கிலோமீட்டரா, 2000 கிலோமீட்டரான்ற ஒரு கணக்கு இருக்குது. அந்த தசாபுக்தி அமைப்புகளையும் சொல்ல முடியும். லக்னத்தை அந்த 9 to 13 நிமிடங்களாக பிரித்து பகுத்த, இதுதானையா வர்க்க சக்கரம்? ஆமாம். ஆனால் அதுக்குள்ளேயும் சில விஷயங்கள் இருக்குது. பகுத்தாயும் போது சில விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கின்றன, அப்படி பார்க்கலாம். ஆகவே முழுமையான சுபத்தன்மையோடு 8 12ஆம் பாவகங்கள் இணைந்து இருக்கும் பொழுது அவர் வெளிநாடு போகிறார் என்பது உண்மை. ஆனால் அப்போ கூட சரராசியில் இருக்கக்கூடிய 8 12 சம்பந்தப்பட்ட தசைகள் வர வேண்டும். இந்த இடத்துல எங்கேயுமே நட்சத்திர சாரத்தை கொண்டு வந்துடாதீங்க. சாரத்தின் அடிப்படையில், நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஒரு சின்ன பலன் கூட நடக்கிறதில்ல. இதை கேட்குறதுக்கு கசப்பாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நட்சத்திர சார அமைப்புகள் இன்னும் டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதில் உண்மைத்தன்மை இல்லாததுனால தான். இந்த நட்சத்திர சார உயர்கணித சார ஜோதிட முறையாளர்கள் என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்களுக்கு புத்தி இல்லை, உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. முதல்ல கணிதம் என்பது வேறு, பலன் என்பது வேறுன்றதை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இந்த உட்காந்துட்டு இருக்கிற என்னுடைய மாணவர்கள் எல்லாருமே பலன் சொல்வார்கள், நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் கணிதம் சொல்லுவாங்க. இந்தா பார், அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்னு சொல்லுவாங்க. பலன்லாம் சொல்ல முடியாதுங்க. உண்மையிலேயே சுபத்துவ பாபத்துவ அடுக்குகளின் அடிப்படையில் இந்த குழந்தை இந்த துறையில் படிக்கும், இந்த துறையில் வேலை செய்யும். இப்போ உள்ளே கேட்கும்போது ஒரு குழந்தை வங்கித்துறையில் படிக்குதுன்னாங்க, பார்த்தா மிதன லக்கணம் 4 புதன் உச்சம், 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, லக்கணத்திலேயே 10ஆம் அதிபதி குருவாக இருக்கிறார். இந்த மாதிரியான தொடர்புகள், பாவக சுபத்துவ பாபத்துவ தொடர்புகளை வைத்து பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த நட்சத்திர அடிப்படையில் போனீங்கன்னா தயவுசெய்து பலன்கள் வராது. 8ஆம் இடம் மட்டும் சுபத்துவமாக இருந்தால் அவர் வெளி மாநிலம் செல்வார். ஒரு 300 400 500 கிலோமீட்டரு, ஒரு 600 800 கிலோமீட்டர் தூரத்தில் பக்கத்து மாநிலத்தில் இருப்பார். அந்த 8ஆம் பாவகம் மட்டும் அதீத சுபத்துவமாக இருந்தால் அவர் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லி மாதிரியான 2000 1500 கிலோமீட்டர் தாண்டி போவார். 12ஆம் இடம் மட்டுமே வெளிநாடு பரதேச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பிற்கு உரித்தானது. இதை நான் கண்டுபிடிக்கலைங்க, நீங்களும் கண்டுபிடிக்கலைங்க, ஞானிகள் கண்டுபிடிச்சது. பரதேச வாசம் என்கின்ற வார்த்தை மூல நூல்களில் 12ஆம் இடத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரதேச வாசம்னா முற்றிலும் வெளிநாடு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக நம்முடைய மொழியே பேசாத ஒரு பிரதேசம் பரதேச வாசம். அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கணும். இருந்தாலும் இந்த விதியை ரொம்ப எளிமையாக விளக்கியிருக்கிறேன். 8 12ஆம் இடங்கள் சுபத்துவமாகி 8ஆம் இடம் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய தசையோ அல்லது ராகு கேதுக்களுடைய தசையோ அல்லது சரராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசையோ அடுத்தடுத்து வருமாயின் அவர் நிரந்தரமாக வெளிநாட்டில் செட்டில் ஆவார். இதை நீங்கள் பரிபூர்ணமாக உணர முடியும். இதில் இன்னும் ஒன்று, இது சில நேரத்தில் கடவுள் நீ உனக்கு திமிரெலாம் பிடிக்கக்கூடாது, நீ என்ன இருந்தாலும் சாதாரண மனுஷன், நீ என்ன இருந்தாலும் சாதாரண மனுஷன், உனக்கு திமிர் பிடிக்கக்கூடாதுன்னு நம்மளை மண்டையில் அடிக்கிற நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருப்பவர்கள் எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கிறார்களா என்கின்ற கேள்விக்கு என்னுடைய நேர்மையான பதில், வெளிநாட்டில் இருப்பவர்கள் எல்லாருடைய ஜாதகத்திலும் 8 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கும். இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம். ஜோதிடம் இன்னும் வளராத குழந்தை தான், நல்லா புரிஞ்சுக்கங்க. 8 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருப்பவர்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அடித்து சொல்லுவேன், எழுதி தருவேன், எதை வேணாலும் பந்தய வைப்பேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லார் ஜாதகத்துலேயும் 8 12 சுபத்துவம் இருக்கும். அப்போ இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அடுத்து கண்டுபிடிங்க. நானாக தான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கணுமா என்ன? என்னுடைய மாணவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்கள, எனக்கு அடுத்து நான் எப்படி ஒரு குருநாதரை பிடிச்சிக்கிட்டு குருநாதர் சொன்ன சின்ன அறிவை அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இன்றைக்கு உங்களுக்கு அறிவை கொடுத்து கொண்டிருக்கிறேனோ, அதை போலவே நான் ஒரு நூலை கொடுத்துட்டேன். இந்த 8 12 சுபத்துவத்திற்குள்ளே இப்போ நான் சொல்லக்கூடிய 9 முதல் 13 நிமிடங்கள் வரையிலான
இந்த 9ஆம் நம்பர்லேயும் ஒன்று இருக்குது, 13ஆம் நம்பர்லேயும் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், எனக்கே பிடிச்ச ஒரு நல்ல பழக்கம் என்ன பண்ணால், ஒரு விதி நிரூபணம் ஆகிற வரைக்கும் அதை நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெளிவாக தெரியணும். நான் உங்களை மடமாற்ற மாட்டேன், உங்களை தவறாக வழிநடத்த மாட்டேன். அந்த விதி எனக்கு முழுமையாக தெரிந்து 1000 ஜாதகத்திலேயாவது அந்த விதியை ஒத்திசைத்து அதை ஒத்து போக மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நான் அந்த விதியை சொல்லுவேன். ஆகவே இந்த 8-12 சுபத்துவத்திலும் 9-13 என்கின்ற ஒரு எண்ணை வைத்து சில விஷயங்கள் இருக்கின்றன. அதை இன்னும் ஒரு 6 மாதம், 1 வருஷம் போகிறங்க, 2 வருஷம் போகிறங்க. எனக்கு குருதசை ஆரம்பிக்க போது இந்த ஏப்ரல் மாதம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.